நமஸ்காரம். கதைகள் கீதை மற்றும் வேதங்களின் பிரதிபலிப்பு. அதிகாரம் தன் ஆதாரத்தை மறந்தபோது. உபனிஷத்துகளின் ஞானம் ஒரு நுண்ணிய உண்மையை சொல்லுகிறது. வீழ்ச்சி தோல்வியால் தொடங்குவதில்லை, அது அகந்தையால் தொடங்குகிறது. கதோபனிஷத்தில் ஒரு பழமையான நிகழ்வு 3 பெரிய பாடங்களை நமக்கு கற்பிக்கின்றது. முதல் பாடம், பிரம்மம் என்பது, அதாவது பரம்பொருள் என்பது ஆசையால் பிடிக்கக்கூடிய பொருள் அல்ல. அவசரமான ஏக்கம் கொண்டு தேடினால் அது நிரந்தரமாக முன் நிற்காது. மின்னல் போல ஒரு கணம் தோன்றி மறைந்துவிடும். அந்த ஒரு தரிசனம் மறுப்பு அல்ல, அது ஒரு அழைப்பு. அது நம் உள்ளத்தில் ஏக்கத்தை தூண்டி மனதை சுத்தமாக்கி அகந்தையை குறைக்கிறது. இரண்டாம் பாடம், உண்மையான இறையை போற்றுபவர்கள் தவறு செய்தாலும் இறை அருள் அவர்களை கைவிடாது. அகந்தை உள்ளத்தில் வந்தால் அருள் விலகாது, அது திருத்தும். அவமானமாக தோன்றுவது கூட உள்ளத்தை சுத்தப்படுத்தும் கருணையாகும். மூன்றாம் பாடம், ஒருவரின் வீரமும் அறிவும் சக்தியும் ஒளியும் இவை அனைத்தும் தன்னால் உருவானவை அல்ல. அவை எல்லாம் ஒரே ஆதாரத்திலிருந்து வரும் ஓடைகள். அந்த ஆதாரம் விலகினால் ஓடை உடனே வற்றிவிடும். ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்தது. நீண்ட போரின் முடிவில் தேவர்கள் வெற்றி பெற்றனர். அசுரர்கள் தோல்வியடைந்து ஓடினர். ஆனால் அந்த வெற்றி தேவர்களின் தனிப்பட்ட சக்தியால் அல்ல, அது பிரம்மனின் அருளால் நடந்தது. வெற்றி கிடைத்த பின் தேவர்கள் தங்களது சக்தி, புத்தி, யுக்தி காரணமாகவே வெற்றி கிடைத்தது என எண்ணினர். நன்றி மறைந்தது, அகந்தை பெருகியது. அந்த சமயம் ஒரு அதிசயமான ஒளிவாய்ந்த யக்ஷன் அவர்களுக்கு முன் தோன்றினார். யாரும் அவர் யார் என்று அறியவில்லை. முதலில் இந்திரன் அக்னியை அனுப்பினார். அக்னி தன்னுடைய சக்தியை பெருமையாக கூறினார். என்னால் எதையும் எரிக்க முடியும் என்றார். யக்ஷன் ஒரு சிறிய வைக்கோல் துரும்பை வைத்து, இதை கொளுத்திப்பார் என்றார். அக்னி மிகுந்த தீயாக எரிந்தார். ஆனால் அந்த துரும்பு எரியவில்லை. அவமானத்துடன் திரும்பினார். பிறகு வாயு சென்றார். வாயு எதையும் பறக்க செய்ய முடியும் என்னால் என்றார். அவரும் பலமாக வீசியும் அந்த துரும்பு துளி கூட அசையவில்லை. அவரும் அவமானத்தினால் திரும்பினார். இறுதியாக இந்திரன் சென்றார். இந்திரன் அணுகியவுடன் யக்ஷன் மறைந்து போனார். அந்த இடத்தில் தெய்வீக ஒளியுடன் உமாதேவி தோன்றினார். உமாதேவி உண்மையை வெளிப்படுத்தினார். அசுரர்கள் மேல் கிடைத்த வெற்றி தேவர்களின் சக்தியால் அல்ல, அது பிரம்மமின் செயல். அக்னியும் வாயுவும் தங்கள் சக்தியால் இயங்கவில்லை, பரம்பொருள் அனுமதித்ததால் தான் இயங்கினார். அந்த அனுமதி விலகிய போது ஒரு துரும்பு கூட வெல்ல முடியாததாக மாறியது. யக்ஷன் தண்டிக்க வரவில்லை, விழிப்புணர்வு தர வந்தார். அகந்தை கரைய வேண்டும், அப்போது தான் ஞானம் உதிக்கும். ஆன்மாவை பலத்தாலும் அறிவாலும் அகந்தையாலும் அடைய முடியாது. தாழ்மையும் இறையருளும் வந்தால் மட்டுமே தெய்வீக உண்மை வெளிப்படும். நான் செய்தேன் என்று சொன்னால் அறியாமை தொடங்குகிறது. இறையருளால் நடந்தது என்று சொன்னால் ஞானம் உதயமாகிறது. இந்த கதை ஒரு புராண கதை மட்டும் அல்ல, அது மனதிற்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் என்றும் பொருந்தும் உண்மை. உங்கள் வெற்றிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களிடம் உள்ள எல்லா நல்ல குணங்களும் அவருடைய அருளின் பிரதிபலிப்புகள் மட்டுமே. உங்களின் சக்திகளும் திறமைகளும் அனைத்திற்கும் மூல காரணம் சர்வ வல்லமையுள்ள இறைவனே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எப்போதும் அவருக்கு நன்றியுடன் இருங்கள். சாந்தோக்கிய உபனிஷத்தில் வை பூமா தத் சுகம் நால்பே சுகமஸ்தி பூமைவ சுகம் பூமான் त्वेव विजिज्ञासितव्य इति भूमानं भगवो विजिज्ञास इति. இது நாரதருக்கும் சனத்குமாரருக்கும் இடையில்
உண்டான உரையாடலில் இருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் அனந்தமானது, அதாவது பூமா மட்டுமே உண்மையான ஆனந்தம். குறுகியதும் உலக பொருட்களில் உள்ள ஈர்ப்பும் ஆனந்தம் இல்லை. அனந்தமே நிஜமான ஆனந்தம். ஆகையால் மனிதன் அந்த பிரம்மத்தை அறிய விரும்ப வேண்டும். அந்த பிரம்மமே அனந்தம். அப்போது நாரதர் கூறினார், பகவானே, நான் பூமாவை, அதாவது அனந்தத்தை அறிய விரும்புகிறேன். நாராயண நாராயண.